ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஷார்ட்ஸில் என்னன்றதை பார்த்துலாமா? நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு போகிறதுக்காக பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நல்லா குண்டு குண்டு மல்லியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எனக்கு கட்ட நேரம் இல்லைன்றதுனால பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்து கட்டிக்குவேன். தம்பி இன்றைக்கி புளியோதரை செஞ்சு கொடுங்கன்ட்டான். வெந்தயம், கடுகுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் புளியோதரை மிக்ஸ் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதை போட்டிருக்கேன். நல்லா கமகமான இந்த மிக்ஸ் சேர்த்தோன்னே சூப்பராக வாசனை, நல்லா வாசனையாக இருக்கும். நிலக்கடலை பருப்பும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டால் தான் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பருப்பாக இருக்கணுமாம்பா நிறையா. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். புளியோதரைனா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். சரி புளியோதரை செஞ்சோம்னா நம்மளும் 2 நேரம் வச்சுக்கலாமேன்றக்காக ரெடி பண்ணிவிட்டு சேர்த்தேவும். புளியோதரை சூடாக சாப்பிட்றத காட்டியும் ஆறின வட்டி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு இருக்கும் நமக்கு. இதுக்கு ரிங் வடகம் தான் வறுத்துருக்கேன். வடகம் வச்சு சாப்பிட்டா புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். சாம்பாரும் கெட்டி சட்னியும் வச்சேன். நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.